ஹலோ கைஸ், வெல்கம் டு பேக். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, கிட்டத்தட்ட நம்ம தியேட்டர்ல சக்கப்போடு போட்டு 100 கோடிக்கு மேல வசூல் பண்ணி ஓஞ்ச நிலையில இப்ப ஓடிடில ரிலீஸ் ஆக போது நம்ம ராயன் படம். அதோட பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன், அது மட்டும் இல்லாம இப்ப தியேட்டர்ல பயங்கர சக்கப்போடு போட்டு ஓடிட்டு இருக்க நம்ம தங்கலான் படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் ரெண்டையும் தான் கம்பேர் பண்ணி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி பெல் ஐகான் ஆல் செக்ஷன் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் ஒரு வேளை நம்ம போற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும், நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும். நம்ம வீடியோ பார்க்கறது மட்டும் பண்ணிக்கலாம். அப்ப ஆதரவு தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி லைக் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராயன் தனுஷ் நடிக்கிற 50வது படம். அது மட்டும் இல்லாம தனுஷ் டைரக்ட் பண்ற 2வது படம். முதல் படம் பவர் பாயிண்ட். எப்படி 2வது படத்துல இவ்வளவு அழகா டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா சொல்லி நம்ம எழுந்து பார்த்துட்டு இருந்தவண்ணம் அதுக்கான அழகான விளக்கம் கொடுத்திருந்தா நம்ம வெற்றிமாறன். என்ன சொல்லியிருந்தாருன்னா, டைரக்ஷன் வந்து அவர் ரசத்திலேயே ஊறி இருந்தது. அவங்க அப்பாவா இருக்கட்டும், அவங்க அண்ணனா இருக்கட்டும், அவங்க கூட வளர்ந்தனால டைரக்ஷன் பண்றது அவருக்கு ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு சொல்லி சூப்பரான விளக்கத்தை கொடுத்திருந்தாரு நம்ம வெற்றிமாறன். அதான் விடுங்கப்பா, நம்ம ராயன் படம் என்னென்ன ரெக்கார்ட் பண்ணிருக்குன்னு சொல்லி பார்த்தா, தனுஷோட 100 கோடி ப்ராஜெக்ட் கிளப்ல இந்த படம் ஜாயின் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட படம் தான் 100 கோடி கிளப்ல இருந்துச்சு, அதோட இதுவும் ஜாயின் ஆயிருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா 100 கோடி கலெக்ஷன் பண்ண முதல் படம் தனுஷோட டைரக்ஷன்ல இந்த படம் தான். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்த 2 பாட்டுமே உசுரே நீதானே மஜாவா இன்னைக்கு 2 படம் சக்கப்படு போட்டு பயங்கரமான வியூஸ் அள்ளிட்டு இருக்கு யூடியூப்ல. இன்னும் ட்ரெண்டாகி பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அந்த பாட்டு நம்ம யூடியூப்ல. ஓவரால் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் எவ்வளவு தெரியுமா? 150 கோடி. கிட்டத்தட்ட பல விமர்சனங்கள் பல்வேறு விதமா இருந்தாலுமே 150 கோடியை அச்சீவ் பண்ணிருச்சு. அது மட்டும் இல்லாம அமேசான் பிரைம்ல ஓடிடில ரிலீஸ் ஆக போது. இன்னைக்கு 100 கோடி பட்ஜெட்ல 150 கோடி லாபம் பார்த்துருக்காரு நம்ம தனுஷ். கிட்டத்தட்ட நெகிழ்ந்து பண்ண நம்ம கலாநிதி மாறன் என்ன பண்ண 2 செக் கொடுத்திருக்காரு. ஒன்னு நடிகர் தனுஷுக்கு, இன்னொரு டைரக்டர் தனுஷுக்கு சொல்லி கிட்டத்தட்ட உச்சின் உச்சிக்கே போயிட்டு நம்ம தனுஷ். இப்ப தியேட்டர் ரிலீஸ் நல்லா ஓடிட்டு இருக்கு. தங்கலான் படத்தை பத்தி பார்க்கணும்னா பல்வேறு விமர்சகர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை எடுத்து சொல்றதுனாலையும், கிட்டத்தட்ட பல்வேறு இந்த படத்தோட கதை வந்து பாதி சரியா புரியாததுனாலையும் படத்தோட கலெக்ஷன் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. இந்த படத்தை ரஞ்சித் இயக்கி இருக்காரு, ஞானவேல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 150 கோடி. கிட்டத்தட்ட எல்லா பக்கம் காடுகாரர் சொல்லி ரஞ்சித் உண்மையான ரியலிஸ்டா சொல்லி பயங்கரமா செலவு பண்ணிருக்கப்பட்ட படம் தான் தங்கலான். ஆனா அந்த அளவுக்கு வசூல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் முடிவுல கிட்டத்தட்ட இதோட வசூல் நிலவரம் பார்த்தீங்கன்னா 67 கோடி. கிட்டத்தட்ட பாதி தான் வசூல் பண்ணிருக்கு இந்த படம். இதுக்கு காரணம் வந்து விமர்சகர்கள்ட்ட இருந்து வந்த நெகட்டிவ் கமெண்ட் மட்டும் இல்லாம படத்துல சில விஷயங்கள் பாதி பேருக்கு புரியவே இல்லை. சோ அதனால பயங்கரமா அடி வாங்கி இருக்கு தங்கலான். இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தாதான் தெரியும், நம்ம ஆயிரத்துல ஒரு மிஸ் பண்ண மணி இந்த படத்தையும் நம்ம மிஸ் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் தூக்கி வச்சு கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி போன்னு சொல்லிருக்காங்க. எது என்னமோ இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜி பிரகாஷ் மியூசிக் தான். கிட்டத்தட்ட 1001 எப்படி மியூசிக் அமைஞ்சிருக்குமோ அதே மாதிரி நம்மள எல்லாம் ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் பண்ணிருப்பாரு நம்ம ஜிவி. இந்த படம் பாத்தீங்கன்னா லைஃப் டைம் கோபுரா கலெக்ஷனவே பீட் பண்ணி போயிட்டு இருக்கு. எனக்கு பர்சனல் என்ன, இந்த 2 படத்தோட கதையுமே முன்னுக்கு பின் முரணாதான் இருந்துச்சு. ராயன் படத்துல தம்பியே அண்ணனை குத்துவானா அந்த மாதிரிலாம் கேள்வி எல்லாம் எழுதுச்சு. ஆனா இருந்தாலுமே அதை டைரக்ட் பண்ண விதம் சரி, நம்ம 2K கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி இருந்தாலும் சரி, படம் ஹிட் ஆயிருச்சு. தங்கலான் படம் வந்து பாத்தீங்கன்னா 90 கிட்ஸ்க்கே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கிட்டத்தட்ட அதுக்கும் மேல ஓல்ட் ஸ்டோரி போயிருந்தாங்க. அதுல சில காட்சிகள் வந்து ரொம்ப லாக் ஆகிற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த படத்துக்கு தேவைங்கிறத ரஞ்சித் வச்சிருந்தாரு. சோ அதுவும் கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் தான். படத்துக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன் கிட்டத்தட்ட ஒரு KGF முன்னாள் சர்பட்டா பரம்பரை மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம். ஆனா கடைசியில் அது அப்படி வரல. அதனால அந்த படம் தோல்வியே தள்ளிடுச்சு. நீங்க நினைக்கிறீங்க மக்கள், இந்த 2 படம் கலந்துக்கிட்ட ரேஸ்ல எந்த படம் ஜெயிச்சதா நீங்க நினைக்கிறீங்க? ரீதியா நம்ம ராயன் ஜெயிச்சிருச்சு. விமர்சன ரீதியா இந்த 2 படத்தை கம்பேர் பண்ணி நீங்க சொல்லுங்க, எந்த படம் நல்லா இருக்கு? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.